ஒரு காலத்துல ஆப்பிரிக்காவோட நடுப்பகுதியில இருக்கிற ஒரு சாதாரண டெய்லர் தொழில் பண்ற ஃபேமிலியில ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனோட அப்பா அவன் ஃபேமிலி பிசினஸை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சார். ஆனா அந்த பையன் ஒரு பெட்டர் லைஃப் வேணும்னு ஆசைப்பட்டான். ஒரு நாள் இரவு வீட்டை விட்டு யூரோப்புக்கு போக முடிவு பண்ணான். கடலை கடக்க அந்த பையன் தனக்கு தானே ஒரு ராஃப்ட் தெப்பம் கட்டினான். ஆனா கரையை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் கொஞ்சம் காத்து தான் இருந்துச்சு. அதனால அவனோட பொருட்கள் எல்லாமே சீக்கிரமாவே காலியாச்சு. அங்க அவன் பசியோட தனிமையோட மத்திய தரைக்கடலின் நடுவுல மிதந்துட்டே இருந்தான். இப்ப நீங்க தெற்கு ஐரோப்பாவின் கடற்கரையில வாழ்றீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. ஒரு நாள் காலையில லோக்கல் பேப்பர்ல அந்த பையனோட நிலைமைய பத்தி படிக்கிறீங்க. நீங்க பர்சனலா அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணணுமா? அரிஸ்டாட்டில், மில், கண்ட், நீட்சான்னு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிலாசபர்ஸ் அவங்களோட தியரிஸ் மூலமா இந்த கேள்விக்கும் இத மாதிரி இன்னும் நிறைய டிஃபிகல்ட் மாரல் கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க உதவுறாங்க. அரிஸ்டாட்டில் மாதிரி விர்ச்சியூ தியரிஸ்ட், அதாவது நற்பண்பு கோட்பாளர்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, ஒரு நல்ல வாழ்க்கையை எப்படி வாழணும்? அவரை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் லைஃப்னா நற்பண்பு மிக்க குணத்திற்கான அம்சங்கள் நிறைந்த ஒருத்தரோட வாழ்க்கை. அதாவது எமோஷன்ஸ், தியோரிட்டிக்கல் ஐடியாஸ், அப்புறம் பிராக்டிக்கல் விஸ்டம் மாதிரியான திறன்கள்ல எக்ஸலன்ஸை காட்டுறது. அரிஸ்டாட்டிலோட கருத்துப்படி அந்த பையனை காப்பாத்துறது ஒரு நற்பண்பு மிக்க ஆளுமையின் வெளிப்பாடா இருந்தா நீங்க அவனை காப்பாத்தணும். ஏன்னா நல்ல கேரக்டரோட மனிதரா இருப்பதுதான் முக்கியம். ஆனா அதுக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படிங்கறது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். நீங்க ரிச்சாவும் பவர்ஃபுல்லாவும் இருந்தா அந்த பையனை காப்பாத்துறது ஈஸியா இருக்கலாம். அதை செய்யறதுதான் சரியான விஷயமா இருக்கலாம். ஆனா அது உங்க பர்சனாலிட்டிய பெருசா வெளிப்படுத்தாது. அதனால அது ரொம்ப நற்பண்பு மிக்க செயல் இல்ல. உங்ககிட்ட வசதிகள் குறைவாகவோ சுத்தமாவோ இல்லைன்னா அந்த பையனை காப்பாத்துற முடிவு ரொம்ப கஷ்டமானது. அப்படி இருந்தும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது உண்மையிலே உங்க கேரக்டரை ரிவீல் பண்ணும். அது ஒரு நற்பண்பு. அதனால நீங்க அதை முயற்சி பண்ணி பார்க்கணும். யூட்டிலிட்டேரியன்ஸ், அதாவது பயன்பாட்டுவாதிகள்னு சொல்ற ஜான் ஸ்டுவர்ட் மில் மாதிரியான பிலாசபர்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, எந்த ஒரு செயல் அதிகமான மக்களுக்கு நன்மையை கொடுக்கும்னு தான் பார்ப்பாங்க. அதனால அவங்க ஒரு முடிவை எடுக்க வேண்டி இருக்கும் போது எது அதிகமான மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குமோ அதைத்தான் செய்வாங்க. அதாவது எந்த மாதிரியான விளைவுகள் அதிகமான நெட் ஹாப்பினஸ், அதாவது நிகர சந்தோஷத்தை கொடுக்கும்னு அவங்களால கணக்கு பண்ணி பார்க்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சு செய்வாங்க. அந்த பையனோட உயிரை காப்பாத்துறது பத்தி யோசிக்கும் போது அவனுக்கும் அவனோட குடும்பத்துக்கும் கிடைக்க போற சந்தோஷம், அது உங்களுக்கு கொடுக்க போற மகிழ்ச்சி, அப்புறம் இந்த சமுதாயத்துக்கும் வரப்போற தலைமுறைக்கும் கிடைக்க போற நன்மைகள், இது எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இதை நீங்க வேற என்ன விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கறதோட ஒப்பிட்டு பார்க்கணும். இதத்தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கடல்ல போய் உங்க உயிரை பணைய வைக்கிறதுக்கு பதிலா நீங்க ஒரு காஃபி ஷாப்ல ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சு அதுல கிடைக்கிற பணத்தை ஒரு நல்ல சேரிட்டிக்கு டொனேட் பண்ணலாம். அது மூலமா வேற எங்கேயாவது இருக்கிற 2 குழந்தைங்களை பசியில இருந்து காப்பாற்ற முடியும். இந்த 2 ஆப்ஷன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்க அந்த பையனை காப்பாற்ற போகாம அதுக்கு பதிலா வேலை செஞ்சு டொனேட் பண்ணி மனித குலத்தோட மொத்த நன்மையையும் டபுள் ஆக்க முடிவு பண்றீங்க. இத சில பேர் எஃபெக்டிவ் அல்ட்ருயிசம், அதாவது செயல்திறன் மிக்க நற்பணின்னு சொல்றாங்க. எமானுவேல் கண்ட் மாதிரி இருக்கிற டியான்டாலஜிஸ்ட், அதாவது கடமையியல்வாதிகள்லாம் இன்டென்ட், அதாவது நோக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, விளைவுகளை விட. ஏன்னா அவங்க உலகளாவிய தார்மீக விதிகளை, அதாவது பொய் சொல்லாதே, திருடாதே, ஏமாற்றாதே, இந்த மாதிரி விதிகளை கண்டிப்பா பின்பற்றணும்னு நம்புறாங்க. இதோட முக்கிய பொன்விதி என்னன்னா கேட்டகரிக்கல் இம்பெரேட்டிவ்னு சொல்லப்படுற கட்டாய கடமை விதிதான். அதாவது நம்ம முடிவுகள் மற்ற எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஒரு விதியா மாற தகுதியா இருக்கணும்.
நீங்க அந்த பையனுக்கு உதவுறது உங்களை 4 பேருக்கு நல்லவரா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தா உங்களோட நோக்கம் தப்பானது. ஏன்னா நீங்க அவனை ஒரு மீன்ஸ் டு an end, அதாவது ஒரு கருவியா பயன்படுத்துறீங்க. மேலும் போலித்தனம் நிறைஞ்ச ஒரு உலகத்துல வாழ நாம யாரும் விரும்ப மாட்டோம். அங்க இந்த ஃபால்ஸ் ஹீரோயிசம் ஒரு உலகளாவிய தார்மீக விதியா மாறிடக்கூடாது. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவுறது தான் எப்பவுமே சரியான விஷயம்னு நம்புற ஒரு உலகத்துல நீங்க வாழ நினைச்சா நீங்க அந்த பையனை காப்பாத்தணும். நீங்க அவனை கண்டிப்பா காப்பாத்தணும். ஒருவேளை ஃபியூச்சர்ல அந்த பையன் உங்க தாராள குணத்தை தப்பா பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைச்சாலும். ஃப்ரெட்ரிக் நீச்சா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. உங்களோட சுயநலம் என்ன? சுயநலமா இருக்கிறது தார்மீக ரீதியா சரிதான். ஏன்னா அது நம்மளை இன்னும் வலிமையாக்கும்னு அவர் சொல்றாரு. நாம வலிமையானா இந்த சமூகமும் வலிமையாகும். உங்க சுயநலத்துக்கு எதிரா நீங்க செயல்படுவது தப்பு. ஏன்னா அது இந்த வளர்ச்சியை தடுத்துடும். அதனால அந்த பையனுக்கு உதவுறது உங்களுக்கு நல்லதுன்னு நீங்க நினைச்சா அது செய்யுங்க. அந்த பையனை காப்பாத்துங்க. ஆனா அவனை காப்பாத்துறது உங்களை பாதிக்கும்னு நீங்க நினைச்சா காப்பாத்தாதீங்க. தங்களை தாங்களே காப்பாத்திக்க முடியாத பலவீனமானவங்களை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு கிடையாது. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 4 தத்துவவாதிகள்ல யாராவது உங்க முடிவுக்கு உதவுனாங்களா? இல்லைனா இதோ இன்னொரு யோசனை. அறிஞர் மோஷே கபர் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனிச்சார். அதாவது யூட்டிலிட்டேரியன்ஸ்களும் கான்சியன்ஸ்களும் ஒருத்தரோட தத்துவத்தை இன்னொருத்தர் தப்புன்னு நிரூபிக்க முயலும் போது அவங்க தங்களோட ஓன் மாரல் பிரின்சிபல்ஸ், அதாவது சொந்த தார்மீக கொள்கைகளை பயன்படுத்துறதே இல்லை. மாறாக 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட உணர்வை தான் நம்புறாங்க. அது எப்படின்னா, எது சரி எது தப்புன்னு நம்ம எல்லாருக்குள்ளயும் ஏற்கனவே ஆழமா தெரிஞ்சிருக்கிறது போல. கான்சியன்ஸ் என்ன சொல்வாங்கன்னா, ஒரு குழந்தை கண் முன்னாடி இறந்து போற உலகத்துல நீங்க வாழ விரும்ப மாட்டீங்க. ஏன்னா நீங்க யாருன்னே தெரியாத 2 பேரை டொனேஷன் மூலமா காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்படி செய்யறது மனசாட்சிக்கு சரியாப்படாது. கரெக்ட் தானே? அதுக்கு யூட்டிலிட்டேரியன்ஸ் என்ன பதில் சொல்வாங்கன்னா, ஒரு சைக்கோபாத் தண்ணியில முழுகும் போது நீங்க நிச்சயமா அவனை காப்பாற்ற மாட்டீங்க. ஏன்னா அவன் தப்பிச்சு வந்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் கொன்னுடுவான். மற்றவங்களுக்கு உதவி பண்றது எப்பவுமே சரின்னு சொல்ற உங்க பிரின்சிபல் படி இதை பண்ண முடியாது. அது தப்புன்னு தோணுது இல்லையா? இப்ப சொல்லுங்க, நீங்க அந்த பையனை காப்பாத்துவீங்களா? அப்படின்னா ஏன்? உங்களோட முடிவு நீங்க எப்படிப்பட்ட மனிதரா மாற நினைக்கிறீங்க அப்படிங்கிற குணத்தை பொறுத்ததா, இல்ல லாப நஷ்ட கணக்கை ஆராய்ந்தா, இல்ல இந்த உலகத்துல நாம பார்க்க விரும்புற மனிதநேய பண்பா, உங்க சொந்த சுயநலத்துக்காகவா, அல்லது அதுதான் சரின்னு உங்க மனசுக்கு தோணுதா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்கள் காம்ப்ளிகேட்டட் ஐடியாஸை சிம்பிள் கார்ட்டூன் அனிமேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். patreon.com ஸ்ப்ரவுட்ஸுக்கு விசிட் பண்ணுங்கள். அது எப்படி ஒர்க் ஆகுது, உங்களுக்காக என்ன இருக்குன்னு பாருங்கள். வெப்சைட்டில் உங்களோட வருகையை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் ஒரு லைஃப் லாங் லேர்னராக இருந்தாலும், பேரண்டாக இருந்தாலும், எஜுகேட்டராக இருந்தாலும் sproutsschools.com வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். அங்கே இந்த வீடியோ கூட இன்னும் நிறைய வீடியோ லெசன்ஸ், அடிஷ்னல் ரிசோர்ஸஸ், கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மற்ற வீடியோவையும் பாருங்க. எங்க கூட யூடியூப்லயும் கீழே இருக்கிற patreon.com ஸ்ப்ரவுட்ஸ்லயும் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் சில இன்ஃபர்மேஷனுக்கும், கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ்க்கும், பேக்ரவுண்ட் இல்லாத வீடியோவுக்கும் sproutschool.com வெப்சைட்டை செக் பண்ணுங்க.